தொடர் நேயர்களுக்கு வணக்கம். ஹூதிகள் ஏவுகணை வீச்சு, இஸ்ரேல் இடைமறித்து அழிப்பு. அமெரிக்க அதிபர் தேர்தல், பைடன் விலகல், கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு. அமெரிக்கா சிறிய ரக விமானம் விபத்தில் சிக்கி ஒருவர் பலி. இந்தியாவில் பரவும் கொடிய வைரஸ், விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. இந்தியாவில் பெண்ணின் தலையில் ஏற்றப்பட்ட 77 ஊசிகள் 4 ஆண்டுகளுக்கு பிறகு வெளிவந்த உண்மை. ஏமனில் இஸ்ரேல் திடீர் தாக்குதல், 3 பேர் பலி, நேதன்யாகு ஓபன் டாக். இனி தொடர்வன விரிவான செய்திகள். இஸ்ரேலை நோக்கி ஹூதி கிளர்ச்சியாளர்கள் ஏவிய ஏவுகணை இடைமறித்து அளிக்கப்பட்டதாக அந்நாட்டு ராணுவம் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தது. இஸ்ரேல் ராணுவத்துக்கும் பாலஸ்தீனத்துக்கும் காசா முனையில் ஆட்சி புரிந்த ஹமாஸ் படையினருக்கும் இடையிலான போர் 9 மாதங்களாக நீடித்து வருகிறது. குறித்த போரில் ஹமாஸ் படையினருக்கு ஆதரவாக செங்கடல் வழியாக செல்லும் சரக்கு கப்பல்கள் மீது ஜெர்மனியில் கணிசமான பகுதிகளில் ஆட்சி செலுத்தி வரும் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றனர். இஸ்ரேலுக்கு வந்து செல்லும் கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக ஹூதிகள் தொடக்கத்தில் தெரிவித்தாலும் தாக்குதல் நடத்தப்பட்ட பல கப்பல்களுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இந்நிலையில் இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரில் ஹூதி கிளர்ச்சியாளர்கள் வெள்ளிக்கிழமை ஆளில்லா விமான தாக்குதல் மேற்கொண்டனர். இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்தார், 10 பேர் காயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து ஜெர்மனில் ஹூதிகளின் கோட்டையாக உள்ள ஹொடெய்டா நகரில் இஸ்ரேல் சனிக்கிழமை வான்வழி தாக்குதலை மேற்கொண்டது. அங்கு ஹூதிகளின் பல்வேறு தளங்கள் தாக்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது. எனினும் இந்த தாக்குதலில் அங்குள்ள எரிபொருள் சேமிப்பு நிலையங்கள், மின் நிலையம் ஆகியவை சேதமடைந்ததாக ஹூதிகள் செய்தி தொடர்பாளர் அப்துல் சலாம் தெரிவித்தார். இதன் மூலம் 9 மாத காசா போரில் முதல் முறையாக ஹூதிகளுக்கு எதிராக இஸ்ரேல் தாக்குதல் மேற்கொண்டது. இதற்கு பதிலடி அளிக்கும் விதமாக ஜெர்மனியிலிருந்து இஸ்ரேலை நோக்கி ஹூதிகள் ஏவுகணை தாக்குதல் மேற்கொண்டனர். இஸ்ரேல் வான் எல்லைக்கு வெளியே அந்த ஏவுகணை ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது. அமெரிக்க அதிபர் தேர்தல் போட்டியிலிருந்து தற்போதைய அதிபரும் ஜனநாயக கட்சி வேட்பாளருமான ஜோ பைடன் விலகியுள்ளார். தனக்கு பதிலாக அதிபர் வேட்பாளர் ஆவதற்கு துணை அதிபர் கமலா ஹாரிஸுக்கு பைடன் ஆதரவு தெரிவித்துள்ளார். நவம்பர் 5ஆம் தேதி அமெரிக்க அதிபர் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் அதிபர் ஜோ பைடன் களத்தில் இருந்தார். குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிடுகிறார். இந்நிலையில் வயது முதிர்வு காரணமாக பைடனின் செயல்திறனில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. கடந்த மாதம் ட்ரம்ப் உடனான நேரடி விவாதத்தில் பைடன் மிகவும் தடுமாறியது விமர்சனங்களுக்கு வழிவகுத்தது. இதன் காரணமாக அதிபர் தேர்தல் போட்டியில் இருந்து பைடன் விலக வேண்டும் என்று அவரின் சொந்த கட்சியினரே மிகுந்த அழுத்தம் அளித்து வந்தனர். அதிபர் தேர்தலில் போட்டியிட அவருக்கு எதிர்ப்பு வலுத்த சூழலில் அவர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. அவரின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ள நிலையில் தனது இல்லத்தில் பைடன் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். தற்போது உலகில் வலுவான பொருளாதார நாடாக அமெரிக்கா விளங்குகிறது. கடந்த 3.5 ஆண்டுகால ஆட்சியில் ஒரு தேசமாக அமெரிக்கா மிகுந்த முன்னேற்றம் கண்டுள்ளது. குறித்த இந்த ஆட்சி காலத்தில் அமெரிக்காவின் மறுகட்டமைப்புக்கு வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவு முதலீடு செய்யப்பட்டுள்ளது. எண்ணற்ற அமெரிக்கர்களுக்கு மலிவான கட்டணத்தில் மருத்துவ சிகிச்சை வழங்குவது விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க உச்ச நீதிமன்றம் நீதிபதியாக முதல் ஆப்பிரிக்க அமெரிக்க வம்சாவளி பெண் நியமிக்கப்பட்டார். நூற்றாண்டுக்கு ஒருமுறை ஏற்படும் கொள்ளை நோய் தொற்று, மோசமான பொருளாதார நெருக்கடியை அமெரிக்கர்கள் ஒன்றாக கடந்து வந்தனர். அமெரிக்க ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டுள்ளதுடன் உலகெங்கும் அமெரிக்காவின் கூட்டுறவுக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டு வலுப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நயகரா கவுண்டி பகுதியில் ஸ்கை டைவிங் எனப்படும் வான்வெளியில் சாகசத்தில் ஈடுபடும் பயிற்சி பெறுபவர்களை சுமந்து கொண்டு சிறிய ரக விமானம் ஒன்று சென்றுள்ளது. ஒற்றை இயந்திரம் கொண்ட செஸ்னா 208B என்ற அந்த விமானம் பயிற்சியாளர்கள் அனைவரையும் விடுவித்துவிட்டு மீண்டும் தரைக்கு திரும்பியது. அப்போது ஜங்ஸ்டவுன் அருகே லேக் சாலை அருகே இந்த விமான விபத்தில் சிக்கியுள்ளது. இதில் விமானத்தில் பயணித்த விமானி பலியானார். எனினும் விபத்துக்கு முன் விமானத்தில் எத்தனை
பயிற்சியாளர்கள் இருந்தனர் என்ற விவரம் தெளிவாக தெரிய வரவில்லை என்று நயகரா கவுண்டியின் ஷெரீப் மைக்கேல் பிலிசெட்டி கூறியுள்ளார். ஸ்கை டைவிங் என்பது விமானத்தில் பறந்து கொண்டிருக்கும் போது அதிலிருந்து கீழே குதித்து பின்னர் தரைக்கு வருவதற்கு முன் பாராசூட் உதவியுடன் பாதுகாப்பாக தரையில் இறங்கும் சாகச விளையாட்டாகும். இதற்கான பயிற்சியில் ஈடுபடுபவர்களின் வசதிக்காக அவர்களுக்கு பயிற்சி அளிக்க என பல மையங்கள் அந்நாட்டில் செயற்பட்டு வருகின்றன. இந்தியா கேரளா மாநிலத்தில் நிபா வைரஸினால் பாதிக்கப்பட்ட 14 வயது சிறுவன் உயிரிழந்துள்ள நிலையில் சுகாதார அதிகாரிகள் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அத்துடன் இந்த வைரஸினால் பாதிக்கப்பட்ட மேலும் 60 பேர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக மாநில சுகாதார அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்த சிறுவனோடு தொடர்பு கொண்டவர்கள் தற்போது தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த மக்களிடம் முகக்கவசம் அணியுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த வைரஸ் பன்றிகள் மற்றும் பல வௌவால்கள் போன்ற விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடியது என உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. அதேவேளை அசுத்தமான உணவு மற்றும் நோய் தாக்கத்துக்கு உள்ளான நபருடன் தொடர்பு கொள்வதன் மூலம் இது பரவுகிறது. இது ஒரு சர்வதேச தொற்று பரவலை ஏற்படுத்தக்கூடியது என்பதனால் உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் முன்னுரிமை நோய்க்கிருமியாக விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் கேரள மாநிலத்தில் முதலாக 2018 ஆண்டு பதிவாகி இருந்ததுடன் இதுவரை 12க்கும் அதிகமான உயிரிழப்புகளை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் பெண்ணொருவரின் தலையில் மந்திரிகம் என்ற பெயரில் பூசகர் ஒருவர் டசன் கணக்கான ஊசிகளை ஏற்றியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த 19 வயதுடைய ரேஷ்மா என்ற பெண்ணின் தலையிலேயே இவ்வாறு ஊசிகள் ஏற்றப்பட்டுள்ளது. தாயின் மறைவுக்கு பிறகு மனதளவில் பாதிக்கப்பட்ட குறித்த பெண் இது தொடர்பாக பூசகர் ஒருவரை நாடிய போதே இவ்வாறான சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன் பிறகு கடுமையான தலைவலியை அனுபவித்த பாதிக்கப்பட்ட பெண் இறுதியில் மருத்துவமனையை நாடியுள்ளார். இதன்போது அவரது தலையில் 77 ஊசிகள் ஏற்றப்பட்டிருப்பதை கண்டறிந்த மருத்துவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இந்த சம்பவம் சுமார் 4 ஆண்டுகளுக்கு பிறகு தெரிய வந்ததை தொடர்ந்து போலீசார் குறித்த பூசகரை கைது செய்துள்ளதுடன் இதேபோன்று வேறு யாரேனும் பாதிக்கப்பட்டுள்ளனரா என விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். ஏமன் துறைமுகத்தில் இஸ்ரேல் போர் விமானங்கள் நடத்திய தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர். எங்களுக்கு தீங்கு செய்ய முயல்பவர்கள் அனைவரும் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பகுதியில் இப்போது பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் நகரில் சமீபத்தில் ஹவுதி பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். ஹவுதிகள் கட்டுப்பாட்டில் உள்ள ஏமன் துறைமுகமான ஹொடேடாவில் இஸ்ரேல் போர் விமானங்கள் நடத்திய தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர். பலர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறியிருப்பதாவது: இஸ்ரேல் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும். எங்களுக்கு தீங்கு செய்ய முயல்பவர்கள் அனைவருக்கும் தக்க பதிலடி கொடுக்கப்படும். ஹவுதி பயங்கரவாதிகள் இஸ்ரேலை தாக்கவும் அரபு நாடுகளை தாக்கவும் ஈரான் ஆயுதங்களை பயன்படுத்தியுள்ளனர். இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார்.